கர்வம் கொண்ட சிங்கம். யார் பலசாலியா இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்களை ஆண்டுகிட்டு தான் வர்றாங்க. இதுதான் பல யுகங்களா நடந்துகிட்டு வருது. அவங்கள காலில் போட்டு மிதிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா சில சமயம் அவங்க கொடுமைகளை தாங்க முடியாம பலசாலியா இல்லாதவங்க கூட அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு காட்டுல எல்லாரும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ள திடீர்னு பயங்கரமான ஒரு சிங்கம் வந்துச்சு. அதுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப யார பலி வாங்கணும்னு நினைச்சதோ அவங்கள வேட்டையாட தொடங்குச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ரொம்ப ருசியான உணவை சாப்பிட்டிருக்கேன். இந்த காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்குங்க. என்ன ஆச்சு? இப்பதானே ஒரு மானை அடிச்சு சாப்பிட்ட, இன்னும் பசி அடங்கலையா? இப்படி பாக்குற? பசியா இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? இந்த சிங்கத்தோட வேலையே வேட்டையாடுறது தானே. அப்புறம் உங்களோட வேலை என்னன்னா எனக்கு இரையாகிறது தான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே நீ எப்பெல்லாம் என்ன பாக்குறியோ இப்படிதான் குனிஞ்சு என் முன்னாடி நிக்கணும், சரியா? ஜாக்கிரதை. அங்க தன்னோட கம்பீரத்தையும் ராஜ்யத்தையும் நிலைநாட்டினதுக்கு அப்புறம் அந்த சிங்கம் தண்ணீர் குடிக்கிறதுக்காக குளத்துக்கிட்ட வரும்போது ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்னு சொல்லணுமா? இதத்தான் பண்ணேன். நான் இந்த காட்டுக்குள்ள எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். நான் தான் இந்த காட்டோட ராஜா. என் பொழுதுபோக்குக்காக உங்களை நான் என் கைய வச்சு இந்த மாதிரி அடிச்சேன்னா இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? நீங்க இப்ப என்ன பண்றீங்க மகாராஜா? விளையாடிக்கிட்டு இருக்க. உங்களோட விளையாட்டால இவன் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வந்திருக்கு பாருங்களேன். பாவம். என்னத்த நான் பாக்குறது? உடம்புல ரத்தம் ஓடுறதே வெளியே வர்றதுக்காக தான். இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் உங்க உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியே எடுத்துருவேன். நான் யாருன்னு தெரியும்ல. நான் தான் இந்த காட்டோட அரசன். என்னோட பொழுதுபோக்குக்காக நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரத்தம் சிந்துனா என்ன தப்பு சொல்லு? இல்லனா மொத்த ரத்தத்தையும் எடுத்துருவேன். எடுத்துட்டுமா? இல்ல 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 மகாராஜா, அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. அவன் ஒரு அப்பாவி, ஒண்ணும் புரியாதவன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிங்கம் யாரை எல்லாம் பாக்குதோ அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த சிங்கத்தோட நடவடிக்கை மொத்த காட்டுல இருந்த மிருகங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்தது. தண்ணி குடிக்கிறதுக்காக யானை குளத்துக்கிட்ட போகும்போது சிங்கத்தோட அட்டூழியத்தை தவளை சொல்லுச்சு. உடனே யானை ராஜா எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிட்டுச்சு. அந்த மீட்டிங்ல எல்லாரும் கலந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தவளை தான் கடைசியா ஒரு யோசனைய சொல்லுச்சு. இங்க பாருங்க, சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சது மான் தான். நம்ம கூட மான் இருக்கு. வானத்துல கழுகுகள் சுத்தும் போது அந்த நேரத்துல சிங்கம் வந்துடும். ஏன்னா கழுகுங்க டெட் பாடி இருக்கிற இடத்துல தான் சுத்தும்னு சிங்கத்துக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எங்க தவளைகளோட சத்தமும் தெரிஞ்சதும் எல்லாரும் என்ன தெரிஞ்சுப்பாங்கன்னா பக்கத்துல குளம் இருக்குன்னு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. நாங்க எப்பவுமே குளத்துக்கார பக்கத்துல தான் தங்கி இருப்போம். இங்க பாருங்க இரணன்னா, அதிராஜனா, நீங்க இறந்த மாதிரி நடிங்க. அப்ப அந்த கழுகுங்க உங்களை சுத்துவாங்க. அத பார்த்த உடனே சிங்கம் உங்களை நோக்கி வரும். வந்து மானை சாப்பிட முயற்சி பண்ணும்போது நீங்க உங்க தும்பிக்கையால அதோட கண்ணுல மிளகா பொடிய தூவிடுங்க. கண்ணுல மிளகாத்தூள் பட்ட உடனே அதுக்கு கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அதுக்கு கண்ணும் தெரியாது. அப்போ அது தண்ணி தண்ணின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டே ஓடிடும். அந்த சமயத்துல நாங்க எல்லா தவளைகளும் ஒன்னா சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுவோம். எங்க சத்தத்தை கேட்டு அங்கதான் தண்ணி இருக்குன்னு சிங்கம் நினைச்சிடும். கண்ணெரிச்சல் தாங்காம அது எங்க சத்தம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வரும். ஆனா நாங்க குளத்துக்கிட்ட இருக்க மாட்டோம். ஒரு பொதக்குழியோட கரை கிட்ட நாங்க எல்லாருமே இருப்போம். கண்ணு தெரியாததுனால அது முன்னோக்கி வரும்போது சிங்கம் பொதக்குழிக்குள்ள அப்படியே விழுந்துடும். அப்புறம் நம்ம எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். கடைசியில தவளை சொன்னபடியே பண்ணாங்க. யானையும் மானும் காட்டோட ஒரு பகுதிக்கு போய் செத்து போன மிருகங்க மாதிரி நடிச்சாங்க.
அதுக்கப்புறம் கழுகுகள்லாம் மேல சுத்த ஆரம்பிச்சது. அந்த காட்சியை கொஞ்சம் தூரத்துல இருந்த சிங்கம் பார்த்துச்சு. கழுகுங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அப்போ கண்டிப்பா இறை இருக்குன்னு தானே அர்த்தம். தண்ணி தண்ணி தண்ணி. இங்க தவளைங்க கத்துற சத்தம் கேக்குது, அப்போ கண்டிப்பா குளம் இங்க தான் இருக்குது. இது புதகுழியாச்சே. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என்ன நீங்களா? நாங்க தான். நீ எங்களுக்கு எந்த காரணமும் இல்லாம பிரச்சனை கொடுத்துட்ட. நீ சாகிறதுக்கு முன்னாடி எதுக்காக சாகறன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் நாங்க வந்தோம். இல்ல வேண்டாம் வேண்டாம், எனக்கு சாகிறதுல விருப்பமே இல்ல. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இந்த காட்டை விட்டுட்டு வேற ஏதாவது காட்டுக்கு ஓடி போயிடுறேன். அதுக்கப்புறம் எந்த காலத்துக்கு உங்களை கஷ்டப்படுத்த இங்க வரவே மாட்டேன். என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, சொல்றதை கேளுங்க, காப்பாத்துங்க. அப்புறம் அந்த சிங்கம் அவ்வளவு தூரம் அழுது கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அப்பாவியான மத்த மிருகங்கள்லாம் ஒரு மரத்தோட கொடியை எடுத்து அந்த சிங்கத்துக்கிட்ட போட்டாங்க. சிங்கம் அந்த கொடியை பிடிச்சுக்கிட்ட உடனே யானை தன்னோட தும்பிக்கையால அந்த சிங்கத்தை வெளியில இழுத்தது. உடனே சிங்கமும் உயிர் படைச்சுக்கிச்சு. வெளியில வந்த உடனே அந்த சிங்கம் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சு. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நண்பர்களே. நான் உங்க எல்லாரையும் பலகீனமானவங்கன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, அவங்களோட பலத்தை எப்பவும் தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது.